ஐலி, ஒரு ஐடியா. என்ன? இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லிடலாமா? ஐயோ, நமக்கு இவ்வளவு தோணுதுன்னா அவங்களுக்கு தோணாதா என்ன? பொண்ணுக்கு 4 நல்ல நேரம் இன்னைக்கே பார்த்து வச்சிருப்பாங்க. ஆமா இல்ல, அதுவும் அந்த மரகதம் பாட்டி ஒரு ஆள் போதும். ஐடியாவே வர மாட்டேங்குதே. ஐலி, நான் வேணும்னா மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்கிறேன். நீயும் அழற மாதிரி நான் அப்படியே ஹாஸ்பிடல் கூட்டு போயிடு. என் தாலி அருந்து விழுந்ததுனாலதான் இப்படி அபசகுணமா நடந்ததுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே வச்சு தாலி கட்ட சொல்லுவாங்க. யாரு விட்டாலும் இந்திராணி அண்ணி நம்மள விடவே மாட்டாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. எல்லா பக்கமும் லாக் ஆயிருக்கே. இன்னைக்கு நாள் இப்படியா போகணும்? ஐயோ கடவுளே. ஐலி, பேசாம அன்னைக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் நடிக்கிறியா? நானும் கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். இப்படியாச்சும் தப்பிச்சிடலாம்ல, என்ன சொல்ற? அன்னைக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சு நான் எல்லாரையும் அடிச்சேன். ஆனா இன்னைக்கு அப்படி நடிச்சா இங்க இருக்கிற எல்லாரும் என்ன கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்க. தயவு செஞ்சு ஏதாவது உருப்படியான ஐடியா சொல்லுங்க. ஐலி, ரெடி ஆயிட்டியா? அண்ணி, தோ ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆமாக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கோம்க்கா. சீக்கிரம் வாங்க. கூப்பிட வேற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றது? அவ்வளவுதான், இன்னைக்கு 2 பேரும் வசமா மாட்டணும். ஐலி, பேசாம வா, நம்ம 2 பேரும் பின் வழியா தப்பிச்சு போயிடலாம். என்ன ஆச்சு சிவா உங்களுக்கு இன்னைக்கு? நல்லா தானே இருந்தீங்க. நீங்க ஏன் இப்போ இந்த மாதிரி மட்டமான ஐடியாவா தந்துட்டு இருக்கீங்க? எந்த ஐடியாவும் சரி வராதுன்னா இப்படிலாம் தான் தோணும். சரி வா ஐலி, வேற வழியே இல்ல, நானே உன் கழுத்துல தாலி கட்டிடுறேன். வா. என்னது? ஏம்மா, ஏன் இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? வேற வழியே இல்லாம தானே சொன்னேன். ஏதோ எனக்கு தோணுனதா சொன்னேன். எனக்கு ஃபியூச்சர் நினைச்சா எவ்வளவு தெரியுமா பயமா இருக்கு. அத பத்தி எல்லாம் இப்ப பேசாதீங்க ப்ளீஸ். ஓ, சமாளிக்கிறியா? சரி ஐலி, நான் என் ஃபியூச்சரை பத்தி பேசல, உன் ஃபியூச்சரை பத்தி பேசலாமா? என்ன என்ன பாக்குற? நாளைக்கே நம்ம இந்த வீட்டுக்கு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டோம்னா என் நிலைமை தானே உனக்கும். நீ மட்டும் இப்படி இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணுவ? நான் இப்ப கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை சிவா. என் அம்மாவை பத்தின உண்மைய நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ற வரைக்கும் என் லைஃப்ல நான் எனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க போறது இல்ல.